வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் டெக்கரேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகை வச்சு ரொம்பவே சத்தான 2 ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த காலத்துலலாம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் செய்வாங்க. இதை போல் ஆவியில் வேக வச்ச ஸ்நாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது எல்லா வயதினருக்குமே ரொம்ப நல்லது. இப்போ முதல்ல நம்ம புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு வந்து எடுத்துக்கிறேன். வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாவில் வந்து கலக்கணும், அதுக்காகத்தான். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் சேர்த்து வந்து கலந்துக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியோ இந்த போல் ஏதாச்சும் வச்சு நீ கலந்துக்குங்க மாவை. அது மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாவு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஈரம் பண்ணணும். அப்போ தான் வந்து அதை வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறது. இதை போல் நம்ம ஹெல்த்தியான உணவை எடுத்துக்கிறதுல தான் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏகப்பட்ட நோய்கள் வருது இல்லைங்களா? அந்த நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம உணவு முறைகளில் ஒரு சில மாற்றங்களை, அதாவது இது போல் சத்தான உணவுகளாக சிறுதானியங்கள் அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துட்டு அப்படியெல்லாம் நம்ம ஒரு சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஓரளவுக்கு அந்த நோய்களோட பிடியிலிருந்து நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். இப்போ வந்து மாவு பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து உதிரியாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா? அதனால் இன்னும் தண்ணி பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துட்டு நான் அந்த மாவு வந்து நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வந்து மாவு வந்து இதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ கலந்து வச்சுருக்க மாவு வந்து இதே போல் கைகளில் எடுத்துகிட்டு இதை அப்படி பிடிச்சி பார்த்திங்கனாக்கா பிடிக்க வரணும். அப்படி விதுத்து விட்டாலும் உதிரணும். இந்த ஸ்டேஜில் மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கிட்டால் வேக வச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேழ்வரகு மாவை இட்லி வேக வைக்கக்கூடிய தட்டில் வந்து எல்லா குழிகள்லையும் வந்து நிரப்பிடலாம். நீங்கள் இப்போ டேரெக்டாக வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லைனாக்கா துணி போட்டு அது மேலே வந்து மாவு வச்சு கூட வேக வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கீழே வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடான பிறகு இந்த மாவு வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த புட்டை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். இதோடு பார்த்திங்கன்னா இனிப்புக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருந்தேன். அந்த 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஜீனி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இதோட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பண்ணது அதையும் சேர்த்துட்டு இதோட தேங்காய் துருவலும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான புட்டு ரெசிபி வந்து ரெடி. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து வந்து இதே கேழ்வரகு மாவு வச்சு கொழுக்கட்டை வந்து நம்ம பண்ண போகிறோம். வாங்க இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு அச்சு வெல்லம், அதை நுணுக்குனா இந்த அளவுக்கு வந்தது. அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதை வந்து வெல்லத்தை வந்து நல்லா சூடு பண்ணி அதை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா சூடாகி வெல்லம் நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு. இது போல் கட்டியே இல்லாமல் அளவுக்கு கரைச்சிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தை இது போல் வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். அதில் உள்ள தூசியெல்லாம் மேலே தங்கிடும், அதுக்காக தான். இப்போ இதை எடுத்து நம்ம உரமாக வச்சிடலாம். வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாவு பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு அதாவது 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்பால் நான். இந்த மாவோட கொஞ்சம் போல் வந்து உப்பு சேர்த்துடலாம் டேஸ்ட்டுக்காக. அதோட ஏலக்காய் பொடி பண்ணது கொஞ்சம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் சேர்த்தோம்னாக்கா இன்னும் நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும். அதுக்காக அதையும் சேர்த்துட்டு வெல்லம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் ஊற்றி நீங்கள் வந்து பிசைய தேவை இருக்காது. ஏன்னாக்கா அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருந்தா இந்த தண்ணியை வந்து போதுமானதாக இருக்கும். சப்போஸ் அந்த வெல்லம் கரைச்சது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேணால் நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ நான் வெல்லம் எல்லாமே நான் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து ரெடி பண்ணுற பாருங்கள். இப்போ கைகள்லனா ஒட்டும் கொஞ்சம் அந்த வெல்லத்தில் உள்ள இந்த பிசுபிசுப்புனால். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டு வேணால் கைகளில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கிங்க. இப்போ இந்த போல் எல்லா மாவும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன், அதனால தான் கொஞ்சம் வந்து ஒட்டாமல் இருக்குது. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு நமக்கு தேவைப்பட்ட சைஸில் நீங்கள் ரவுண்டாக வேணாலும் உருட்டி வைக்கலாம். நம்ம கொழுக்கட்டைங்கிறதுனால அந்த கொழுக்கட்டை ஷேப்புக்கே பண்ணிக்குவோம். கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இந்த கைகளில் வச்சுட்டு இந்த விரல்களால் ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கனாக்கா அழகாக வந்து நமக்கு கொழுக்கட்டை ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். இதே போல் எல்லா மாவையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
எல்லா கொழுக்கட்டையும் இது போல் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனல்லே பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே வந்து நிறைய கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கேன். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம இட்லி வேக வைக்கக்கூடிய பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடான பிறகு இதை உள்ளே வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இதை வேக வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் வந்து உள்ள அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். கொஞ்சம் நேரம் இது வெந்துட்டோம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ கேழ்வரகை வச்சு நம்ம செஞ்ச 2 வகையான ஸ்வீட் ரெசிபியும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை பார்த்திங்கனாக்கா ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா பல் இல்லாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.